என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தொலைக்காட்சி சீரியல்களை பார்க்காமல் தனக்காக வந்த எல்லா பெண்களும் தியாகிகள். அமைச்சர் நாசர் கலகலப்பாக பேசி வாக்கு சேகரித்தார். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் 2வது முறையாக அமைச்சர் நாசர் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். இதையொட்டி ஆவடி தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நாசர் திருவேற்காடு பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்தவெளி வேனில் இருசக்கர வாகன பேரணியுடன் வந்த அவர் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டு சென்றார். அப்போது திமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சர் நாசருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாலை அணிவித்தும் செங்கோல்கள் வழங்கியும் உற்சாகப்படுத்தினர். பின்னர் பிரச்சாரத்தின் போது பேசிய அமைச்சராக தமிழ்நாட்டில் இருக்கிற 64 தொலைக்காட்சிகளிலும் வெவ்வேறு சீரியல்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இதையெல்லாம் பார்க்காமல் பெண்கள் தனக்காக சாலையில் வந்திருக்கும் அனைத்து பெண்களும் தியாகிகள் என்று கலகலப்பை ஏற்படுத்தினார். பின்னர் பேசிய அமைச்சர், பெண்களுக்கான ஆட்சி இது, பெண்களுக்காக உரிமை தொகை, இலவச பயணம் என பல்வேறு திட்டங்களை முதல்வர் கொண்டு வந்துள்ளார். தற்போது மீண்டும் பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளதாக கூறியவர், திமுக கொண்டு வந்த திட்டங்களையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் பட்டியலிட்டு பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அமைச்சர் பேசியிருந்ததை கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பெண்கள் அதனை கேட்டிருந்தனர். மகிழ்ச்சி. பெண்களுக்கு மிகப்பெரிய நன்மை யாரானா டிவி தான். தன் கணவனை வேலைக்கு அமைச்சிட்டு தன் பிள்ளைகளை பள்ளிக்கு அமைச்சிட்டு நீங்க டிவியில உட்காந்தீங்கன்னா உட்கார்ந்ததுதான். ஆக அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டிவி உங்க மிகப்பெரிய நண்பன். ஏறக்குறைய 64 சேனல்ல ஓடுது பல விதமான சீரியல். அதெல்லாம் விட்டு வந்திருக்கிறீங்க. உங்களெல்லாம் தியாகிகள் சொல்றாங்க. தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் மீண்டும் தமிழகத்தில் நல்ல ஆட்சி மீண்டும் மலர வேண்டும், வளர்ந்து கொண்டு மீண்டும் மலர வேண்டும் என்ற உணர்வோடு நீங்க எல்லாம் இன்றைய தினம் வருகை தந்த அன்பு சகோதரிகளுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது உங்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி. உங்களுக்கு தான் உரிமை தொகை, அது பேர் உரிமை தொகை. 1000 ரூபாய் கொடுத்தாரு, சொன்னதை செய்தார். அதே மாதிரி இப்ப 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகிட்டாரு. 2000 ரூபாய் உங்களுக்கு ஆக்கியிருக்காரு. அடுத்த மாசத்துல இருந்து ஆட்சியில் உங்களால் மீண்டும் தமிழக முதல்வர் உட்கார்ந்தவன 2000 ரூபாய் கொடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தவன கொரோனா தொகை 4000 ரூபாய் கொடுப்பாரு. கொரோனாவுடைய தொகை 4000 கொடுத்தாரா இல்லையா? வாங்கினீங்களா இல்லையா? அதே மாதிரி பால் விலை 3 ரூபாய் குறைப்பாரு, குறைச்சாரா இல்லையா? பால் விலை குறைச்சது மூலம் ஒரு நாள் ஒன்றுக்கு 85 லட்சம் ரூபாய் அரசுக்கு இழப்பு. அதை பத்தி கவலைப்படல. நம்ம பெண்கள் தாய்மார்கள் குடும்பத்தரசி அவங்களதே கஷ்டம் தெரியும். 3 ரூபாய் குறைச்சார். அமுல், ஈட்டாச்சி, ஹார்ட்ஸ், நந்தினி, மிலாமன் பாத்தீங்கன்னா நமக்கு அவனுக்கு 15 ரூபாய் வித்தியாசம். நம்ம ரேட்டுக்கு அவனுக்கு 15 ரூபாய் வித்தியாசம் இருந்தாலும் இன்னைக்கு 3 ரூபாய் குறைச்சி இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி விடியல் பயணத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏறக்குறைய 950 கோடி முறை தமிழகம் முழுவதும் அனைத்து பெண்கள் வந்து நீங்க பயணிச்சிருக்கீங்க. அதுக்கு பேர் விடியல் பயணம் வச்சாரு. ஒரு பெண்மணிக்கு இங்க இருக்க எங்க அக்காவுக்கு 858 ரூபாய் மாசம் மிச்சம். அதனால நீங்க பணம் கொடுத்திருந்தா 858 ரூபாய் உங்களுக்கு செலவாயிருக்கும். 858 ரூபாய் மிச்சம். அது மூலம் அரசுக்கு வர வேண்டிய கஜானாக்கு வர வேண்டியது இந்த 4 ஆண்டுகள்ல ஏறக்குறைய பாத்தீங்கன்னாக்கா 10,000 கோடி. அந்த 10,000 கோடி அவர் இழப்பா கருதுல, அது ஒரு சுகமான சுமையா கருதுறாரு மாண்புமிகு தமிழக முதல்வர். இப்ப திருப்பி அறிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னாக்கா கூப்பன் கொடுக்கிறார். அந்த கூப்பன் இல்லத்தரசிகள் கூப்பன். வாயெல்லாம் பாரு எங்க அக்காங்களுக்கு சிரிப்பு, என் தங்கச்சிங்களுக்கு சிரிப்பு. இல்லத்தரசிகள் கூப்பன் அது என்ன அப்படின்னா 8000 கூப்பன் உங்களுக்கு தேவையான டிவியா இருந்தாலும் சரி, மிக்சியா இருந்தாலும் சரி, கிரைண்டர் இருந்தாலும் சரி எல்லாம் வாங்கிக்கலாம். அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 ஆண்டு காலத்துல மகளிர் சுய உதவி குழு மட்டும் 10,000 கோடி கொடுத்திருக்காரு. அதில் நொடிச்சு போன சுய உதவிகளுக்கு 3000 கோடி ரத்து பண்ணிருக்காரு. 1 லிருந்து 5 வரைக்கும் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி 600 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி தந்திருக்காரு. ஏங்க நம்ம தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா 81,000 பேருக்கு இலவச பட்டா வாங்கிய தலைவர் நம் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். அந்த இலவச பட்டாலையும் பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு சூட்சமும் என்னன்னா அதுலயும் பெண்கள் தான் வரணும்னு எங்க வீட்டுல எங்க அப்பா சொத்து, எங்க அப்பா காலமாயிட்டாரு. அந்த சொத்து யாருக்கு சொந்தம்? எனக்கு, என் தம்பிக்கு, அண்ணனு சொந்தம். இந்த 3 பேருக்கு தான் சொந்தம். ஆனா அந்த பட்டா யார் பேர்ல வருதுன்னா எங்க அண்ணி பேர்ல, என் மனைவி பேர்ல, என் தம்பி மனைவி பேர்ல வருது. ஏன்னா பெண்கள் பேர்ல இருந்தாதான் அந்த சொத்து பாதுகாக்கப்படும். ஆண்கள் பேர்ல இருந்தா அது ஊதாரித்தமா போயிடுச்சு. பெண்களுக்கு தான் முன்னுரிமை தேவை. ஆக திருப்புகளை பாடப்பட வாய்மணக்கு என்பு சொல்றார்கள். அது போல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்ற வள்ளுவன் சொல்லுக்கிறங்க. இயற்றலும் வீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும்
வல்லதரசு என்ற அடிப்படையில் கஜானாவங்காலி களஞ்சியங்காலி ஆட்சி ஒப்படைக்கும் பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இன்றைய திட்டங்களை எல்லாம் தீட்டி அதன் அடிப்படையில் இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக முதல் மாநிலமாக விளங்குகின்ற இந்த தமிழகத்தில் மீண்டும் தமிழக முதல்வராக மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் வருவதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் அளிக்க வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கின்ற அதே நேரத்தில் சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வருகை தந்த அன்பு சகோதரருடைய கால் மலர் பாதங்களை தொட்டு வணங்கி பிரிய மனமில்லாமல் பிரிகின்றேன். மீண்டும் வெற்றி விழாவில் உங்களுக்கு வந்து நன்றி சொல்ல வருவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். இந்த அளவுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அருமை தம்பி பாரதி ராஜா பாருங்க நிக்கிறார் பாருங்க, அவருக்கு எனது மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அதே போன்று வருகை தந்த அன்பு சகோதரிகளுக்கு அக்கா ஜெயந்திக்கு நன்றி, அக்கா நிர்மலாவுக்கு நன்றி. எல்லா பேரும் சொல்லணும் ஆசை, நேரம் இல்ல, மன்னித்துக் கொள்ளுங்கள். மக்கள் யாரும் தெரிவித்துக் கொள்கிறோம். மரவாதி உதய சூரிய சின்னம் அனுப்பிவிடுங்க. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நாவடி நாசர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். திருவள்ளுக்காடு நகராட்சி சின்னத்தில் வாக்கு கேட்டு வருகிறார். நமது நாடாளுமன்ற போங்க, இது கடல் அலையா கட்சி கொடிகளா என்ற அளவில் எதிர்த்து நடந்துதான் வந்து நீங்க ஆறு அடிக்க போகுமா நடந்தே ஓடுதான். ஒரு வார்டுக்கா இது தனியா இது 1000 குடோன்ல போட்டு அரைச்ச மாதிரி உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்